மகாநதியில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். காவேரியும் கங்காவும் ஹாஸ்பிட்டலில் செக்கப்காக போகவும் 2 பேர் குழந்தைய நல்லா இருக்கா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஏய் காவேரி, உன் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்ட்டு. காவேரியும் ஆமாம்மா அவங்க சொல்லிட்டாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய், காவேரி, சாரதா, கங்கா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகவும் அங்கே சாரதா அங்க பிரதட்சணையெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அங்க பிரதட்சணையை பண்ணி முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே சாரதாவுக்கு உட்காரவே முடியல, அப்படியே மயக்கமாக வருது. மயக்கமாக வரவும் கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காங்க. அதை காவேரி குடிக்க வைக்கிறாங்க சாரதாவுக்கு. காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க, எங்க அம்மாவால் ரொம்ப முடியலைங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாங்க அப்படின்ட்டு சொல்லவும் விஜயும் ஆமாம் காவேரி, உங்கள் அம்மாவை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வா நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு அங்கே கோயிலில் இருக்கிறவங்களோட ஹெல்ப்போட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க கேபில் வந்திருக்காங்க. அந்த கேபில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க சாரதாவை. அப்போது சாரதாவுக்கு பிபி ஹையாக இருக்குது. டாக்டர் சொல்கிறாங்க, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, வயசான காலத்தில் ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்ல காவேரி சொன்னாங்க, இல்லை டாக்டர், அவங்க கோயிலில் ஏதோ நேர்த்தி கடன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே பிரதட்சணையெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லவும் டாக்டர் திட்டுறாங்க, என்னங்க நீங்கள்லாம் படித்தவங்க தானே, அவங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, அவங்க வேண்டுதல் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் தானங்க சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, இல்லை டாக்டர், நாங்கள் அவ்வளோ சொல்லியும் எங்கள் அம்மா கேட்கவே இல்லை, அதனாடி தான் அப்படின்ட்டு சொல்லவும் டாக்டர் சொல்கிறாங்க சாரதா கிட்ட, இங்கே பாருங்கம்மா, இப்போ நீங்கள் பரவாயில்லாமல் இருக்கீங்க, இனி இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது சரிங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அதை விஜய் வாங்கிட்டு வர்றாரு. விஜய் சாரதாவை கைத்தாங்களா அப்படியே கூட்டிகிட்டு வருவோம். காவேரி சொல்கிறாங்க, அம்மா உன்னால் நடக்க முடியுதாம்மா அப்படின்ட்டு கேட்க சாரதா சொல்கிறாங்க, அதெல்லாம் நடந்துருவேண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு சாரதா அப்படியே விஜய் கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டு வராங்க. அடுத்து கேபில் ஏறி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே சாரதாவை அப்படியே கைத்தாங்கலாக பிடிச்சி காவேரியும் கங்காவும் கூட்டிகிட்டு வரவும் பாட்டி இதை பார்த்த உடனே பதறாங்க. ஏய் சாரதா, என்னடி ஆச்சு உனக்கு, என்னடி இந்த கோலத்தில் வந்திருக்க அப்படின்ட்டு சொல்லி பதட்டப்படவும் அப்போ காவேரி சொல்கிறாங்க, பாட்டி பாட்டி இருங்க பாட்டி, ரொம்ப பதறாதீங்க பாட்டி, இருங்க பாட்டி, அம்மா அங்க பிரதர்ஷனை பண்ணிட்டு வந்திருக்க கோயிலில் அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி என்ன அங்க பிரதர்ஷனையா, எதுக்காக இவளுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து காவேரி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு அம்மா வேண்டியிருக்கு போல், இப்போவா செக்கப் போயிட்டு வந்தோமா, அப்போ டாக்டர் சொன்னதால் அம்மா அங்கப்பிரதட்சணை பண்ணியே தீரணும், வேண்டுதலை நிப்பாட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து அதுக்காக ஏண்டி இந்த மாதிரி கைத்தாங்கலை பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்ட்டு பாட்டி கேட்க அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, அம்மாவுக்கு அங்கப்பிரதட்சணை பண்ணப்போ அதால் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்ல பாட்டி சாரதா கிட்ட ஏய் சாரதா, ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கே வயசாயிருச்சு, இதில் இதை வேற நீ செய்வியாடி, உன்னை பார்த்துக்க வேற ஆள் வைக்கணுமா, ஏற்கனவே 2 பிள்ளைத்தாச்சி பிள்ளைகள் இருக்குது, அவங்கள பார்த்துக்க வேண்டாமா, நீ என்னடான்னா இந்த மாதிரி பண்ணிட்டு வர அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ சாரதா சொல்கிறாங்க, அத்தை, நான் வேணும்லாம் பண்ணலை அத்தை, நல்லா கேளுங்க அத்தை, நீங்களே இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம் இந்த காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னுட்டு தெரிஞ்சிருந்தா அவளை நாம் அவ்வளோ பார்த்துருப்போம், ஆனால் அவள் தான் எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்து கொடைக்கானல் வரலாம் வந்திருந்தா, வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்தவா ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவளோட வேலையை அவளாக பார்த்துட்டு இருந்தா, அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னுட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே அத்தை நாம் அதை பற்றியே பேசினோம், எனக்கும் அவள் இவ்வளோ தூரம் வந்ததை நினச்சி ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் புள்ளத்தாச்சியாக இருக்கிறப்போ அம்மம் வேற போட்டுச்சு, அதுவும் ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு, அதனாலே தான் அத்தை நான் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லவும் பாட்டி சொல்கிறாங்க, சரிதாண்டி சாரதா, நீ சொல்கிறது சரிதான், அதுக்கு உன்னோட உடம்ப வருத்தி தான் இந்த மாதிரிலாம் நீ செய்வியாடி அப்படின்ட்டு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இனி செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லவும் கங்காவுக்கு இதை பேச்சு பிடிக்காம இருக்குது. அடுத்து கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா எனக்கு டயர்டாக இருக்குமா,
நான் ரூம்குள்ளே போகிறேம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. கங்கா ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த அம்மா என்னடான்னா காவேரி குழந்தைக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுது. நானும் தான் பயந்துட்டு இருந்தேன். என் குழந்தை வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னுட்டு எத்தனை வாட்டி வாய் திறந்து சொன்னேன். ஏன் எனக்காகவும் சேர்த்து வேண்டியிருக்கலாம்ல. இந்த மாதிரி பாரபட்சம்லாம் பார்க்குதே இந்த அம்மா. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக நம்ம கட்டியே தீரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து மனசுலேயே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு காவேரி என்ன பண்ணுறான்னா சாரதா கிட்ட போய், அம்மா உனக்கு சுடு தண்ணி கொண்டு வரவா, கால் கையெல்லாம் பிடிச்சி விடவாமா அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, இல்லடி ஒன்றும் இல்லடி, நான் இப்போ பரவாயில்லாமல் இருக்கேன்டி. அங்கே நானே சுடுதண்ணி வந்து போட்டு வச்சுருக்கேன், அதை மட்டும் கொண்டாந்து கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்ல காவேரியும் சுடுதண்ணி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாரதா குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கவும் சாரதா வந்து பேசுகிறாங்க, ஏண்டி காவேரி நான் ரொம்ப பயந்துட்டேன்டி தெரியுமா, உனக்கு அம்மா போட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம்லாம் நீ வந்து அலைஞ்சிருக்க, அதனாலே நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். உன் குழந்த நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு பாதி உசிரே வந்திருக்குடி. அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனும் இதை நினச்சி ரொம்ப பயந்துட்டாருடி, பாவண்டி அந்த பையன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்து இதை கேட்டுட்டு காவேரிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து சாரதா சொல்கிறாங்க, சரிடி எனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லாமல் இருக்குது, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க காவேரி ரூம்க்கு உள்ளே போக பார்க்க அப்போ கரெக்டாக வந்து கங்கா வந்து ரூம் கதவை திறந்து வெளியில் வரவும் அடுத்து வந்து 2 பேரும் நின்று பார்க்குறாங்க. கங்கா வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு சொல்ல சாரதா கேட்குறாங்க, ஏய் கங்கா என்னடி எதுக்கடி இப்போ கடைக்கு போகிறேன்னு சொல்கிற, குமரன் தம்பி தான் இப்போ ஊரில் இல்லையே, நீ எதுக்கடி அங்கே போகணும் அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க, இல்லைம்மா அங்கே வேலை எப்படி நடக்குன்னு நம்ம போய் பார்க்க வேண்டாமா, மாமா இல்லைன்னதும் அப்படியே விட்டுற முடியுமாம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, அக்கா இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா என்னக்கா, வந்த உடனே கடைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறியக்கா அப்படின்ட்டு சொல்ல அப்போ கங்கா சொல்கிறாங்க, இல்லடி நான் போய் பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல சாரதாவும் சரிடி பார்த்து போயிடுவேல்ல அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, அதெல்லாம் போயிடுவேம்மா, ஆட்டோவில் தான் போக போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோ பிடிச்சி அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போது கங்கா வந்து ஆட்டோவில் போகிறப்போ யமுனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏய் யமுனா மாமா கடை வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்ட்டு கூப்பிட யமுனா சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா பிரச்சனை, ஏதாச்சும் பிரச்சனையாக்கா, திடீர்னு கடைக்கெல்லாம் கூப்பிடுற அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, ஏ யமுனா எல்லாத்தையும் ஃபோன்லேயே பேச முடியுமாடி, என்னடி நீ எல்லாத்தையும் ஃபோன்லேயே கேட்குற, உன்னை நான் கடைக்கு வர சொல்கிறேன், வந்துட்டு போயேண்டி அப்படின்ட்டு சொல்ல யமுனா சொல்கிறாங்க, சரிக்கா நீ கோவப்படாதக்கா, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. கங்கா வந்து கடைக்கு வராங்க. அங்கே கடையில் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க, வேலையெல்லாம் நல்லபடியாக போகுதாங்க உங்ககிட்ட அப்படின்ட்டு கேட்கவும் அவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்ட்டு அவங்க கேட்க கங்கா சொல்கிறாங்க, இல்லை வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா, அதனாலே தான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லி அங்கே இருக்கிறப்போ யமுனா கரையிட்டு வராங்க. யமுனா பார்த்த உடனே கங்கா வந்து சொல்கிறாங்க, ஏய் யமுனா வந்துட்டியாடி, வாடி அப்படின்ட்டு சொல்லவும் யமுனா வந்து என்னக்கா எதுக்கு இங்கே கடைக்கு வர சொல்லியிருக்க அப்படின்ட்டு கேட்க அப்போ கங்கா சொல்கிறாங்க, ஏய் யமுனா இங்கே நின்று எதுவும் பேச வேணாம், வா அங்கே தள்ளி போய் பேசலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு யமுனாவை கூட்டிகிட்டு கங்கா வந்து தூரமாக தள்ளி வந்துடுறாங்க. அடுத்து யமுனா வந்து கேட்குறா, அக்கா என்னக்கா ஏதாச்சும் பிரச்சனையாக்கா, திடீர்னு என்னை வர சொல்லியிருக்கியக்கா, என்னக்கா அப்படின்ட்டு கேட்க அடுத்து வந்து கங்கா வந்து அமைதியாகவே இருக்கவும் யமுனா கேட்குறாங்க, என்னக்கா மாமா வந்து ஃபோனில் பேசினாரா, இல்லைன்னா மாமா மேலே கோவமாக இருக்கியா, பேசுனியாக்கா நீ அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, ஏய் யமுனா உங்கள் மாமாவை பற்றி ஞாபகமே படுத்தாதடி, மாமா கூட நான் பேசவே இல்லை அப்படின்ட்டு சொல்ல யமுனா கேட்குறாங்க, எதுக்குக்கா மாமா மேலே எதுக்குக்கா நீ இந்த மாதிரி கோவமாக இருக்க அப்படின்ட்டு கங்கா சொல்கிறாங்க, ஏய் உங்கள் மாமாவை பற்றி பேசாதடி, அவரை பற்றி பேச எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவப்படவும் யமுனா வந்து சரிக்கா விடு, நான் பேசவே இல்லைக்கா, சரி எதுக்குக்கா என்னை அவசரமாக வர சொன்ன அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க,
இல்லடி, இன்னைக்கு காவேரி, விஜய், அதுக்கப்புறம் நான், அம்மா எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்காக செக்கப் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோண்டி அப்படின்னு சொல்ல யமுனா வந்து சொல்கிறாங்க. என்னக்கா டாக்டர் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு. கங்கா சொல்கிறாங்க, இல்லடி டாக்டர்லாம் ஒன்றும் சொல்லலை, எங்கள் 2 பேர் குழந்தை நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்ல யமுனா வந்து கேட்குறாங்க, அப்போனா என்னக்கா சந்தோஷமாக இருக்க வேண்டியதானக்கா அப்படின்னுட்டு. கங்கா சொல்கிறாங்க, இல்லடி காவேரி குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு அம்மா கோயிலில் நேர்த்திக்கடன் வச்சிருக்கு அப்படின்னுட்டு சொல்லி எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்க பிரதட்சணை எல்லாம் பண்ணிச்சுடி அப்படின்னுட்டு சொல்ல யமுனா வந்து கேட்குறாங்க, என்னக்கா சொல்கிற நீ அப்படின்னுட்டு. கங்காவும், ஆமாடி யமுனா, அம்மா இருக்குல்ல காவேரி குழந்தைக்காக மட்டுமே வேண்டுதல் வச்சிருக்குன்னு சொல்லி அங்க பிரதட்சணை எல்லாம் பண்ணிச்சுடி. நானும் என் குழந்தைய நினச்சி நான் அவ்வளோ பயந்தேன்ல, உனக்கு தான் தெரியும்ல, நான் உங்ககிட்டயும் சொன்னேன்ல, என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லடி. என்னை பற்றி விடு, என் குழந்தைய பற்றி யோசிச்சு அம்மாவும் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிருக்கலாம்ல, காவேரிக்குன்னா மட்டும் போதுமே, இந்த அம்மாவுக்கு எப்படி தான் தெம்பு வருதுன்னே தெரியலடி அப்படின்ட்டு சொல்லவும் யமுனா சொல்கிறாங்க, அதை விடுக்கா, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே, நீ ஏன்க்கா அதை பற்றி நினச்சி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்ட்டு சொல்ல. அடுத்து கங்கா சொல்கிறாங்க, இல்லடி நீ வந்து தூரமாக இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியல, நான் ஒரே வீட்டில் இருக்கேன், எனக்கு தான் அம்மா செய்கிற எல்லாமே எனக்கு தெரியுதே, காவேரிக்கு ஒன்றுனா போதும்டி, அம்மா முன்ன மாதிரிலாம் கிடையாது, எப்படி தான் என்னென்ன செய்யும் தெரியுமா, நீ வந்து பார்த்தா தானே தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன், வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னுட்டு. நீயும் வரவும் மாட்டக்க, வந்தவா தங்கவும் மாட்டக்க, அப்பந்தானடி உன்னால் அம்மாக்கிட்டே பேச முடியும் அப்படின்ட்டு சொல்லவும் யமுனா சொல்கிறாங்க, நீ வேறக்கா, நீயே சொல்கிறல்ல அம்மா முன்ன மாதிரி இல்லைன்னு, அம்மா என்னையே திட்டுது, நான் போய் பேசினேன்னு நினச்சிக்கோ, விட்டு வைக்கணும்னு நீ நினைக்கிறியா, போக்கா போ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேர் பேசுகிறப்போ கங்கா சொல்கிறாங்க, இல்லடி யமுனா, இந்த காவேரி வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா கண்டிப்பாக இதே மாதிரி தாண்டி இருக்கும், கண்டிப்பாக வந்து காவேரியை எப்படியாச்சும் வந்து வீட்டை விட்டு அனுப்புகிற வழியை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்ல யமுனா வந்து சொல்கிறாங்க, அக்கா நீ சொல்கிற யோசனை கூட சரியாக தான்க்கா இருக்குது, ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல கங்கா, என்னடி சொல்ல வர அப்படின்ட்டு கேட்கவும் அப்போ யமுனா சொல்கிறாங்க, இல்லைக்கா இப்போ வந்து காவேரிக்கு வளகாப்பு வைப்பாங்கல்ல, அப்போ நீ என்ன பண்ணு, அவளை எப்படியாச்சும் விஜய் வீட்டுக்கே அனுப்புகிற மாதிரி பாருக்கா, அம்மா கிட்ட பேசுக்கா, அம்மா கண்டிப்பாக ஒத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட சொல்லு, இத்தனை நாள் காவேரி நம்ம கூட தானே இருந்தா, இப்போ வந்து தாத்தா பாட்டி கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிப்பாரு, அம்மாவும் அதை பற்றி யோசிக்க வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி காவேரி மனசை கரைக்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்லுக்கா, அப்போ தான் அது வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லவும் கங்காவும் சொல்கிறாங்க, ஆமாடி யமுனா, நீ சொல்கிற யோசனை கூட சரியாக தாண்ட இருக்குது, இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் இனி வந்து அப்படின்ட்டு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, பசுபதி வீட்டில் வந்து ஒரே யோசனையாக சுற்றிட்டு இருக்கவும் ராகினி வந்துடுறாங்க. ராகினி வந்துட்டு, என்னப்பா ஏதோ யோசிக்கிற மாதிரியே இருக்குப்பா, என்னாச்சுப்பா, ஏதாச்சும் பிரச்சனையாப்பா அப்படின்ட்டு கேட்கவும் பசுபதி சொல்கிறாரு, பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுமா, இந்த விஜயும் காவேரியும் நம்மளை இந்த மாதிரி யோசிக்க விட்டுட்டு அவங்க ஜாலியாக தாம்மா சுற்றிட்டு இருக்காங்க, நான் இப்போ கூட பார்த்தேம்மா அவங்க 2 பேரையும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்கம்மா, 2 நாள் முன்னாடி கூட காவேரி ரோட்டில் நின்றுட்டு இருந்தாம்மா, அவளை இடிச்சிடலாம் அப்படின்னுட்டு காரை ஸ்பீடை ஓட்டிட்டு போனேம்மா, ஆனால் என்ன ஜஸ்ட்டு மிஸ்ஸுமா, இந்த விஜய் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்ட்டு சொல்லவும் அப்போது வந்து ராகினி சொல்கிறா, என்னப்பா சொல்கிறீங்க, காவேரியை இடிக்கிற மாதிரி போனீங்களா, அப்போனா ஒன்றும் பண்ணாமல் தான் வந்தீங்களா அப்படின்ட்டு கேட்க அப்போது பசுபதி சொல்கிறாரு, இல்லைம்மா நான் பக்கத்தில் போயிட்டேம்மா, ஆனால் இந்த விஜய் தான் காவேரியை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிட்டான், அடுத்து இவங்களை ஏதாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவும் ராகினி சொல்கிறாங்க, ஆமாப்பா கண்டிப்பாக அவங்கள வந்து சும்மாவே விடக்கூடாது, தம்பியை கடத்தி வச்சுட்டு உங்களையும் அவமானப்படுத்தினாங்கல்ல, கண்டிப்பாக அதெல்லாம் நான் மறக்கவே இல்லைப்பா, அவங்க அவங்க உங்களுக்கும் தம்பிக்கும் செஞ்சதுக்காக கண்டிப்பாக வந்து பலனை அனுபவிச்சே தீருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ பசுபதி சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேம்மா, இந்த குமரன் இருக்கானே அவன் எங்கேயோ வெளிநாடு போயிருக்கானாமா அப்படின்னு சொல்ல ராகினி சொல்கிறாங்க, ஓஹோ வெளிநாடு போயிட்டானா அவன், அவனை ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமான்னு பாருங்கப்பா அப்படின்ட்டு சொல்லவும் பசுபதி சொல்கிறாரு, ஆமாம்மா இதை பற்றி தாம்மா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த வெளிநாட்டில் வச்சே நம்ம ஆட்களும் அங்கே இருக்காங்கல்ல,
இந்த குமரனோட கதையை முடிக்க முடியுமா அப்படின்னுட்டு ஆட்கள் கிட்ட சொல்லி வைக்கிறேம்மா அப்படின்ட்டு சொல்லவும் ராகினி சொல்கிறாங்க, விஜய், நிவின், குமரன் இந்த 3 பேர் சேர்ந்து ஒன்றா இருக்கிறனாலே தானே தனி தைரியமே இந்த காவேரிக்கு வருது. இந்த ஒன்றா எப்படி கிள்ளி எரியணுமோ அதே மாதிரி நம்ம செஞ்சு விட்டுருவோம்ப்பா இந்த காவேரி அப்படின்ட்டு சொல்லுவோம். பசுபதி சொல்கிறாரு, நீ ஒன்றும் எதை பற்றியும் நினச்சி வருத்தப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. இப்போ தான் ஒருத்தன் கலண்டுக்கிட்டானே, குமரன் தான் கிடையாது. அடுத்து நிவின், விஜய் இந்த 2 பேரையும் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தாம்மா நம்ம யோசிக்கணும். மற்றதெல்லாம் தன்னாலேயே நடந்துருமா அப்படின்ட்டு சொல்லிட்டு பசுபதியும் ராகினியும் பேசிகிட்டு இருக்கவும் இந்த எபிசோட் அப்படியே முடியுது.